World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ நம்ம கடைசி பேச்சாளராக நான் பேச போறேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அர்த்தநாரீஸ்வரர் யோகம் அப்படின்றத பத்தி நான் பேச போறேன். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் யோகம் அப்படின்றது பொதுவா அமாவாசைனா யாரு, எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, சூரியனையும் சந்திரனும் இணையும் ஒரு டிகிரில இணையும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அது அமாவாசை சொல்லுவோம். அப்படின்னா யாரு? சிவனும் சக்தியும். சோ சிவனும் சக்தியும் இணையிறது அமாவாசை. சோ இதே போல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை அமாவாசைக்கு பிறக்குது அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தவறான செயல்ல சொல்லுவாங்க. ஐயோ அமாவாசைக்கு பிறந்துச்சா குழந்தை, அப்பனா அது திருடனா போகும், இல்லைன்னா அது பெண்ணா இருந்தா தவறான நடத்தையா இருக்கும், இப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதைய பண்ணி நடுவுல வந்த சர்க்கிள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா. ஆனா அமாவாசைன்றது பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கிற நாள், அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களும் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். சோ இதுதான், அதாவது சிவனும் சக்தியும் இணையுது. சோ அப்ப சிவனும் சக்தியும் இணையுறது என்னது? அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? சோ அப்ப இது அமாவாசை யோகம்னு சொல்றதை விட இது அர்த்தநாரீஸ்வரர் யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா சூரியன்றது சிவனோட அம்சம், சக்தின்றது சந்திரன்றது சக்தியோட அம்சம். சோ இததான் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் யோகமா நம்ம சொல்லுவோம். சோ இது ஏன் இந்த ஏன் நம்ம பிரமாதமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரில்லியண்டா இருப்பாங்க, பயங்கர அறிவாளியா இருப்பாங்க, நுண்ணறிவா இருப்பாங்க. ஒரு வேலைய நினைச்சாங்கன்னா அதை செஞ்சு முடிப்பாங்க. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அவன் திருட்டு பையன், அவன் நினைச்சதை சாதிப்பான் அப்படின்னு நம்ம ஒரு பேச்சுல நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, அந்த அந்த வார்த்தையதான் அவன் திருடன்னு சொல்லிட்டாங்க. சோ ஒரு செயல் அவன் நினைச்சதை செஞ்சு முடிப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த அமாவாசையில பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே செஞ்சு முடிப்பாங்க. அவன் செஞ்சு முடிச்சவங்க அவன் திருட்டு பையன் உடனே செஞ்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அததான் அவங்க மாத்தி அப்படி சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு நுண் அறிவு அந்த ஜாதகருக்கு இருக்கு? ஏன் அவ்வளவு ஒரு அதாவது அமாவாசையில பிறந்தவங்க அர்த்தநாரீஸ்வரர் யோகத்துல பிறந்தவங்களுக்கு ஏன் அவ்வளவு அறிவு இருக்கு, ஏன் அவ்வளவு நுண் அறிவு இருக்கு, ஏன் அவங்க பிரகாசமா நினைக்கிறத சாதிப்பாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ குண்டலினி யோகா அப்படி அந்த யோகத்துல பார்க்கும்போது சூரிய நாடியும் சந்திர நாடியும் சமநிலையில இருக்கும்போது சுகம்னா நாடி அப்போ அது திறந்துக்குமா. அப்ப அந்த சுகம்னா நாடி வழியாக மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் சக்தி, அந்த சக்தி சுகம்னா வழியாக போய் நம்மளுடைய சகசர நாமத்துல போயிட்டு அது அடையுமா. ஏன்னா அங்கதான் நம்ம சதாசிவன் இருக்காராம். சோ அந்த சதாசிவன் இருக்கிற இடத்துல நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கிற சக்தி அந்த சுகம்னா வழியா போயிட்டு ஜாயிண்ட் ஆகும்போது ஜாதகருக்கு உள் உணர்வு, அதாவது சூரியனும் சந்திரனும் சிவனும் சக்தியும் ஒண்ணு சேரும் போது ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான அந்த உள் உணர்வு அதிகமா இருக்கும். அவங்களுடைய ஜாதகர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சிந்தனைகள் அவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே ஏற்படுமா. ரொம்ப அவங்க யோசிக்கிறதுலாம் அதிகபூர்வமா யோசிப்பாங்களாம். இதுலயும் பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கவிதை எழுதுறதுக்கெல்லாம் நம்பர் 1 இருப்பாங்களாம். அதே மாதிரி சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் கட்டுரை எழுதுறதுல ரொம்ப பிரமாதமா இருப்பாங்களாம். இதை வச்சு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் இணையது பாத்தீங்கன்னா இது அவ்வளவு பெரிய யோகத்தை தரும் ஜாதகருக்குன்னு சொல்றாங்க. சோ இனிமே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையானா குழந்தைய பிறக்க வேணாம் அப்படின்ற மாதிரிதான் கொண்டு வராங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆனா சூரியன் சந்திரன் இணைவு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒளி கிரகங்கள் இணைந்து அது இல்லாத இவங்க எல்லாம் திரிகோண இடத்துல 1-5-9 அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னும் அதிகப்படியான யோகம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த அர்த்தநாரீஸ்வரர் யோகம் இது நம்ம அமாவாசை யோகம்னு சொல்றதை விட இது ஆக்சுவலா அர்த்தநாரீஸ்வரர் யோகம் தான் இதை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய சிவனும் சக்தியா ஒன்னா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், அர்த்தநாரீஸ்வரர் தானே சொல்றோம். அப்ப இது அர்த்தநாரீஸ்வரர் யோகம் தான். இது அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு யோகம் நம்மளுக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமும் பெற்றா இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த சூரியன்ல சந்திரன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர்
ரொம்ப ஒரு பலமாவோ ஆட்சி உச்சமாவோ இருந்தா இன்னும் வந்து ராஜ யோகத்தை கொடுக்கும், உயர் நிலையெல்லாம் இவங்கெல்லாம் அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து யாருக்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சூரியன் எங்க உச்சமாவார்னா நம்ம மேஷத்துல. அப்போ மேஷத்துல சூரியன் உச்சமாகும் போது, அப்ப அவங்க ஆக்சுவலா சித்திரை மாசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஆஹ் ஒன்னா இருப்பாங்க இல்லையா? சோ அப்ப அது வந்து மிகப்பெரிய யோகமாயிடும். ஏன்னா அங்க வந்து சூரியன் உச்சமாகறாரு, கூடவே சந்திரன் இருக்கிறதுனால இந்த அமாவாசை யோகம் வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் யோகம் அவங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். சோ இவங்களுடைய தலைமை தாங்குற இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கிறதுக்கு, இல்ல பெரிய வீட்டு நிர்வாகம் பண்றதுக்கு, எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து நான் அமாவாசையில பிறந்தேன்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி ஷையா இருப்பாங்க, ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அமாவாசையில பிறக்கிறவங்க ரொம்ப ஒரு தைரியமா சொல்லலாம் நீங்க நான் அமாவாசையில பிறந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் இப்படி சொல்லி சொல்லியேதான் இந்த பிரபஞ்சத்துல வந்து அவங்கள ஒரு ஒரு இதுவா பண்ணிட்டு அவங்களுடைய மனநிலையே ஒரு தாழ்வாயிடுச்சு. ஆனா இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா வந்து பிரில்லியண்டா சொல்லலாம் நம்ம. இதே அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏன்னா சூரியன் உச்சமா இருந்து பிறந்தா எப்படி இருக்கும்? சோ இதுல சூரியன் உச்சமா இருந்து கூடவே சந்திரன் இருக்கும் போது இன்னும் அவங்களுக்கு பவர் அதிகமா தான் அங்க ஆகும். தலைமை சக்தி அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து நம்மளெல்லாம் வந்து வர வர ஒண்ணும் இல்லாத ஆக்குறதுக்காக இப்பெல்லாம் நிறைய வந்து ஜோதிடத்தை வந்து மறைக்கப்பட்ட ஜோதிடம் கூட சொல்லலாம். அடுத்தது வைகாசியில இப்போ ஒருத்தர் வந்து வைகாசியில பிறக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அங்க வந்து சூரியன் அங்க இருப்பாரு. ஆனா அங்க யார் உச்சமாவா? சந்திர பகவான் உச்சமாவாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை 2ஆம் பாதத்துல. இதெல்லாம் வந்து பரம உச்சத்துல இருந்தா இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த குறிப்பிட்ட பாதத்துல பிறந்தாங்கன்னா பரம உச்சத்துல பிறக்கும் போது. சோ இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப சித்திரையில பிறந்து அதே வந்து அதே ராசியில பிறந்தாங்கன்னா, அதே மாதிரி வைகாசியில சூரியன் அங்க இருப்பாரு. அதே மாதிரி அது ரிஷப ராசி. ரிஷபத்துல போது நம்ம இன்னும் வந்து கிருத்திகையில பிறக்கும் போது இன்னும் பவர் அவங்களுக்கு. இப்ப சூரியனை சந்திரனும் பலமா இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் யோகம் அவங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆடியில ஆடியில போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது சந்திரனோட வீடு. சோ சந்திரனோட வீடுன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து சூரியன் அங்க அது ஆல்ரெடி வந்து சூரியன் அங்க இருப்பாரு. சோ அதுல நம்மளுக்கு புனர்பூசத்துல பறக்கிறவங்க பூசத்துல பறக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இன்னும் அவங்களுக்கு வந்து அங்க சூரியனும் சந்திரனும் இங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சந்திரன் வீடு. சோ அப்ப அங்க சந்திரன் பலமாவுறாரு. சோ அது வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் யோகம் இன்னும் பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆவணி ஆவணி யாரோட வீடு? சூரிய பகவானோட வீடு. அவரே அங்க பிறக்கும் போது அங்கேயே சொந்தமா இப்ப இது நம்மளுக்கு அடுத்த மாசம் வரப்போது. இப்ப ஆடி ஆவணி ரெண்டுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல பாருங்க. நீங்க ஜாதகத்துல நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்திலயும் ஒரு ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். எப்படி இதெல்லாம் வந்து அவங்க வந்து நம்மளுடைய ரிஷிகள் முன்னோர்கள் நம்ம எந்த மாதிரிதான் நம்மளுக்கு இப்படி எல்லாம் வந்து இங்கதான் சூரியன் இருக்கணும், இங்கதான் சந்திரன் இருக்கணும்னு வகுத்தாங்கன்னே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். சூரியன் எங்க உச்சமா வராரோ அப்பா எங்க இருக்கிறாரோ பக்கத்திலேயே சந்திரனை உச்சமாக்க வச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இங்க சந்திரனோட வீடு முதல்லையும் பக்கத்திலேயே சூரியனோட வீடும் ஆடி ஆவணி, இங்க சித்திரை வைகாசி. மத்த எல்லாமே வந்து வேற வேற இடத்துல அவங்க 2 ஆதிபத்தியம் இருந்தா கூட வேற வேற இடத்துல உச்சம் பெற்றோ மூலத்தெரிக்கணமாக இருந்தா கூட, ஆனா நம்மளுடைய சூரியனும் சந்திரனையும் நம்ம சிவனையும் சக்தியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு எவ்வளவு ஒரு அற்புதமான யோகத்தை அர்த்தநாரீஸ்வர யோகத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஆவணியில வந்து ஒரு நம்ம பிறந்தா ஒரு ஜாதகர் பிறந்தாங்கன்னா அப்ப அங்க சூரியன் இருப்பாரு. அங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அப்ப நம்ம வந்து அமாவாசை அர்த்தநாரீஸ்வரர் யோகம் சொல்லுவோம். சோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் இல்லையா? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜாதகத்திலயும் நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப அமாவாசையில பிறந்துட்டாங்கன்னு சொல்லி யாருமே வந்து கேட்டு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த மாதிரி அமாவாசை வருது. இன்னொன்னு எல்லாம் இப்ப வந்து எனக்கு சிசரினுக்கு வந்து நாள் கேட்கிறாங்க. சோ அமாவாசை வருதுங்க, பௌர்ணமிக்கு கூட ஏத்துக்கிறாங்க, அமாவாசைக்கு வருது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ வந்து எங்களுக்கு டேட்டை குறிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. தயவு செய்து குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் நம்ம தேதி குறிச்சு கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு இது வந்து நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. சோ அந்த வேலையை நம்ம செய்யவே கூடாது. கண்டிப்பா அந்த தேதி குறிச்சு கொடுக்க அமாவாசை எது வந்தா அந்த குழந்தை என்னைக்கு பிறக்கணும்ன்றது ஏற்கனவே வந்து முடிவு பண்ணுது. அதுக்கு தேதி டேட்டு டைம் குறிக்கிறது நமக்கு கிடையாது. அமாவாசையில பிறக்குதா சிவனும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்து ஒன்னா இருக்கிற நாள்
சோ இது எவ்வளவு பெரிய அற்புதமான நாள். கண்டிப்பா அன்னைக்கு குழந்தை பிறக்கட்டும். ரொம்ப சிறப்பா, ரொம்ப பிரகாசமா, ஞான உள் உணர்வோட இருக்க குழந்தை. நீங்க பயப்படவே வேண்டாம்னு அவங்களுக்கு வந்து இன்னமும் இனிமே நாம தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து கவுன்சிலிங் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தவறான செயல் நம்ம நாட்டுல இப்ப எப்படி அஸ்வினி அதாவது மூலம், ஆயில்யம் இதெல்லாம் எப்படி இன்னமும் வந்து செவ்வாய் தோஷம் அப்படிலாம் பரவிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த அமாவாசைன்றதும் வந்து நம்ம கிட்ட இருந்து இதுவும் மாறணும். அமாவாசைன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி அமாவாசை இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பார்க்கும்போது வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்னும் போது அமாவாசை வந்த உடனே எல்லாருமே வந்து வளர்பிறை சொல்லிடுவாங்க. அமாவாசை மறுநாள் இருந்து வளர்பிறைடுவாங்க. கண்டிப்பா கிடையாது. அமாவாசை 5 நாள் வரைக்குமே ஐயா சொல்வாரு. அமாவாசையில இருந்து நம்ம ஏன்னா பௌர்ணமியில இருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசி நாள்ல தான் வந்து என்ன ஆகுதுன்னா சூரியனும் சிவனும் அங்க வந்து சிவசக்தியா ஒன்னா சேர்றாங்க அமாவாசை அன்னைக்கு. சோ அதுவும் வந்து தேய்பிரையில தான் வரும். ஏன்னா பௌர்ணமில இருந்து தேஞ்சிக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் சோ கடைசி நாள் அந்த ஒளியே கிரகமே இல்லாததா நம்ம இருட்டதான் பாக்குறோம். அப்ப அன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது தேய்பிரையில தான் வரும். அமாவாசையும் ஒரு தேய்பிரை தான். சோ அன்னைக்கு மறுநாள்ல இருந்து 3 நாள் வரைக்குமே 5 நாள் வரைக்குமே நம்ம தேய்பிரையில எடுக்கலாம். சோ பஞ்சமி டு பஞ்சமி தான் நம்ம ஐயா சொல்வாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது சக்தி வந்து மூலாதாரத்துல இருந்து நம்ம சதாசிவன் கிட்ட போயிட்டு அடைஞ்சது எப்ப அவங்க வெளியே வராங்கன்னா 3ஆம் நாள் வெளியே வராங்க இல்லையா. அந்த சக்தி 3ஆம் நாள் வெளியே வர்றதுதான் வந்து நம்ம 3ஆம் பிறை சொல்லிட்டு அது அவ்வளவு ஒரு விசேஷமா. அது என்ன 3ஆம் பிறை பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு கோவில்ல என்ன எப்படி ஒரு விஸ்வரூபம் ஒரு இது நடக்குதோ சோ அந்த அளவுக்கு அது வந்து சமம் அப்படின்னு சொல்றாங்க 3ஆம் பிறை பாக்குறதுக்கு. ஆனா எல்லாராலையும் அது நல்லா கரெக்டா மத்தியானம் வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுட்டு இருப்போம் இன்னைக்கு 3ஆம் பிறை பார்க்கணும்ன்று. ஆனா கரெக்டா அந்த 6 மணிக்கு ஆனதும் சுத்தமா நம்ம மறந்துருவோம் இல்லையா. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கோம், எனக்கும் நடந்திருக்கு. சோ 3ஆம் பிறையை வந்து நம்ம தரிசனம் பண்றது அவ்வளவு ஒரு சிறப்பு. அந்த ஞாபக மறதியை மறக்கடிக்கிறதுக்கு தான் 3ஆம் பிறை தரிசனம் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா வந்து அப்பா அம்மா கிட்ட இருந்துட்டு சோ அவங்க கொஞ்சம் வெளியே வர நாள் 3ஆம் நாள் இல்லையா. 3ஆம் நாள் அன்னைக்கு வெளியே வரும்போது அந்த 3ஆம் பிறை தரிசனம் பண்றது அவ்வளவு ஒரு சிறப்பு. நாங்க மறந்துட்டோம், எங்களால பார்க்க முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அடுத்தது ஒரு ஆப்ஷன் நம்ம தான் எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி வச்சிருக்குமே. சோ அப்ப 3ஆம் பிறை பார்க்க மறந்துட்டோம் என்னன்றனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா சிவபெருமானை பார்க்கலாம் மறுநாள் போயிட்டு. ஏன்னா சிவபெருமான் தான் தலையில 3ஆம் பிறை வச்சிருப்பாரு இல்லையா. சோ அதனால சொல்லுவேன் நீங்க 3ஆம் பிறை வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். அழகா வந்து சிவபெருமானை பாருங்க. சோ அந்த சிவபெருமான் தான் 3ஆம் பிறையே தன் தலையில வச்சிருப்பாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா 3ஆம் பிறை தரிசனம் அவ்வளவு ஒரு சிறப்பு. சோ அதே மாதிரி ஒரு தாய், ஏன்னா நம்ம சக்தின்றது ஒரு தாய். சோ அம்மாவோட வழிபாடு அம்மா. சோ அம்மாக்கு அன்னைக்கு வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அது ஒரு பிளெஸிங். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சந்திரன் வந்து 6-8ல இருக்கும். சோ தேய்பிரை சந்திரன்ல பிறந்தவங்க இருப்பாங்க. சோ தேய்பிரையில சந்திரன்ல பிறந்தவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க மனநிலையில ஒரு கஷ்டம் இருக்கும். என்னன்னா அவங்க 15 நாள் நல்லா இருப்பாங்க, 15 நாள் மனசு கஷ்டப்படுவாங்க. நான் பார்த்த உடனே நீங்க கேட்கலாம் தேய்பிரையில சந்திரன்ல பிறந்தவங்களை வந்து நீங்க என்ன 15 நாள் உங்களுக்கு மனசு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வளர்பிறை சந்திரனை வச்சு சொல்றதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, ஆனா அவங்களுக்கு அப்படி சொல்ல தெரியாது. நான் 15 நாள் நல்லா இருக்கேன் 15 நாள் நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கேன், கொஞ்ச நாள் மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கே என்னன்னு தெரியலங்க, திடீர்னு மனசு ஒரு மாதிரி ஆகுதுன்னுவாங்க. அது ஆக்சுவலா அது என்னன்னா தேய்பிரை சந்திரன்ல பிறந்தவங்களுக்கு தேய்பிரையில பாத்தீங்கன்னா அவங்க மனநிலை ஒரு மாதிரி மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு நம்மளுடைய லிங்க் தானே, பிரபஞ்சத்துக்கு நமக்கு லிங்க் இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு மாற்றம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தேய்பிரை சந்திரன்ல பிறந்தவங்களுக்கு வேவரிங் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சோ அவங்கதான் பாத்தீங்கன்னா உடனே அவங்க எல்லாருமே நம்ம 3ஆம் பிறை தரிசனம் நல்லதுதான். ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேய்பிரையில பிறந்தவங்க எல்லாம் சூப்பர்மேன் வழிபாடு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம 3ஆம் பிறை மறந்து போறது ஒண்ணு, அது ஞாபகம் வச்சுன்னு பாக்குறது, அது கரெக்ட் டைம்ல அந்த டைம்ல மழை வந்துடும் இல்ல ஏதாவது மறைச்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ சிவபெருமான டெய்லி நம்ம தரிசனம் பண்றது டெய்லியுமே 3ஆம் பிறை தரிசனம் பண்ற மாதிரி தான். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா
இந்த அர்த்தநாரீஸ்வரர் யோகத்துல பிறந்தவங்கள இது நாள் வரைக்கும் நம்ம இதை பார்க்காம இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒரு டிகிரில 8 டிகிரிக்குள்ள இருக்கிறவங்களது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள கேட்டு பாருங்க, எவ்வளவு அற்புதமான காரியங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. பெரிய பெரிய வேலைகள்லாம், கவிதை கட்டுரை எழுதுறது இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க. அதாவது நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. என்னால முடியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஆனா பிடிவாதம் இருக்கும். அவங்க நினைக்கிறத சாதிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. அர்த்தநாரீஸ்வரர் யோகத்துல பிறந்தவங்க எல்லாம். ஏன்னா நம்ம இனி அமாவாசைன்றதே நம்ம மாத்தினாதான் மக்கள் கிட்ட இருக்கிற மனநிலையே மாறும். இந்த அமாவாசையில பிறந்துட்டான் வேண்டாம், இவன் அமாவாசையில பிறந்தது வேண்டாம் அப்படின்ற கல்யாணத்தையே கூட நிறுத்துற அளவுக்கு எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. அதனால முதல்ல நம்ம வார்த்தைகளை மாத்தணும். சோ இது பாத்தீங்கன்னா அமாவாசைன்றது அர்த்தநாரீஸ்வரர், ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த அன்னைக்குதான் அந்த குழந்தை பிறக்குது. அப்ப அது அர்த்தநாரீஸ்வரர் யோகம் தான். சோ அந்த யோகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மிக அற்புதமா இருப்பாங்க. ரொம்ப அதி புத்திசாலியா இருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான நாளா கூட அவங்க இதை சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா இங்க எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை நம்ம இதை நடத்த போறோம். ஆனா இப்ப வந்து போன தடவை இந்த தடவை நம்ம வந்து 1 மணிக்கெல்லாம் முடிக்கிறோம். சோ அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் கண்டிப்பா பேச வரணும். ஏன்னா அடுத்த செக்ஷன் நம்ம வந்து 2 to 4 அப்படி கூட நம்ம கொண்டு போலாம். அது அடுத்த மாசத்துல இருந்து ஃபுல் டே நடக்கும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். இதுல வந்து நிறைய பேர் லைவ்ல நம்ம சென்னையில நம்மளுடைய தர்மசாஸ்திராவுடைய மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா முன்னுக்கு வராங்க பேசுறதுக்கு. ஏன்னா ஜோதிடர்கள்னா பேசணும். இது வந்து நம்ம எப்படி பேச தெரியுமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பா பேசதான் வரும். நீங்க இதை பார்த்து கூட படிக்கலாம். இப்ப நாங்களாம் பார்த்துதான் படிக்கிறோம், பார்க்காமலாம் படிக்கல. அதனால எல்லாருமே பேசுங்க. இது ஒரு வாய்ப்பு. இது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நம்ம உலகம் முழுவதும் நம்மள தெரியும். இப்படி ஒரு பணம் கட்டி போய் பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் பணத்தை கட்டி பேசுறாங்க. ஆனா நமக்கு தர்மசாஸ்திரா, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நம்மள ஃப்ரீயா பேச வைக்கிறாங்க. தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்பு இது. அதனால அடுத்த மாசம் இன்னும் 10 பேருக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கூட நாங்க ட்ரெயின் பண்ண சொல்லி தரோம். அனைவருமே அடுத்த மாசம் கண்டிப்பா 4 மணி வரைக்கும் நடக்கும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு எனக்கும் நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட நிறுவனத்துடைய ஐயா குருநாதருமான MKR அவர்களுக்கும், நம்மளுடைய நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கு பேசின அத்தனை 10 பேரும் 10 ஜோதிட முத்துக்களுக்கும், மற்றும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமா பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய சொந்தங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.